இந்த gift நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த 3 டிஜிட் நம்பரை சரியா கண்டுபிடிக்கணும். இந்த போட்டியோட விதிமுறை ரொம்பவே சிம்பிளானது. இந்த வீடியோல 3 டிஜிட் நம்பர் நிறைய வரும். அதுல ஒரு நம்பர் தான் இந்த giftக்கான நம்பர். இன்னைக்கு சவால்ல ஜெயிக்கிறவங்களுக்கு டோங்கோன் சிட்டில தயாரிக்கப்பட்ட இந்த செல்ஃபி ஸ்டிக் gift-ஆ கிடைக்க போகுது. எஸ். இன்னைக்கு உண்டான சவால்ல 3 டிஜிட் நம்பரை சரியா கண்டுபிடிச்சு இந்த செல்ஃபி ஸ்டிக்கை நீங்க gift-ஆ வாங்கிக்கலாம். இந்த செல்ஃபி ஸ்டிக்கோட கீ ஃபீச்சர்ஸை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய போட்டியை பற்றி திரும்பவும் ஒரு வாட்டி சொல்லிடுவோம். இந்த போட்டியோட விதிமுறை ரொம்பவே சிம்பிளானது. இந்த வீடியோவில் 3 டிஜிட் நம்பர் நிறைய வரும். அதில் ஒரு நம்பர் தான் இந்த கிஃப்ட்டுக்கான நம்பர். இந்த gift நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த 3 டிஜிட் நம்பரை சரியாக கண்டுபிடிக்கணும். இதுக்காக ஏற்கனவே இந்த ஸ்டிக்கோட 3 டிஜிட் நம்பரை ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் போட்டிருப்போம். அதை நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் மாற்றவே மாட்டோம். ஏன் அப்படின்னா இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோ ப்ளே ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் அந்த நம்பரை ரெக்கார்ட் பண்ணி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோவில் நாங்கள் அதோட லிங்கை பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் அதை எடிட் பண்ணவே முடியாது. ஒருவேளை எடிட் பண்ணால் நீங்கள் அந்த வீடியோவை தொடும்போது அந்த வீடியோ ப்ளே ஆகாது. ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த வீடியோவில் ப்ளே ஆகிற நம்பரில் ஒரு நம்பர் தான் அந்த வெற்றிக்கான நம்பரு. அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். நிறைய ஃபார்மெட் இருக்குது. ஏதாவது ஒரு ஃபார்மெட்டில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து அதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம். நீங்கள் சொல்லலாம் இந்த போட்டியில் கலந்துக்க சொல்லி. ஏன் அப்படின்னா ஜெயிக்கிறவங்க அத்தனை பேருக்குமே பரிசு உண்டு. வெற்றிக்கான நம்பரை சொன்ன அத்தனை பேருக்குமே உண்டு. எத்தனை பேர் அந்த வெற்றிக்கான நம்பரை சொல்றீங்களோ அத்தனை பேருக்குமே உண்டு. அதுதான் இந்த சவாலோட ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸு. இப்போ பாருங்க, இது நிறைய வச்சிருக்கிறோம். 1-2 கிடையாது, எக்கச்சக்கமானது வாங்கி வச்சிருக்கிறோம். ஓகே, இப்போ இதோட விதிமுறை டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இந்த வீடியோவில் அதில் ப்ளே ஆகிட்டே இருக்கும் நம்பர்ஸு. அதில் ஒரு நம்பர் தான் இந்த செல்ஃபி ஸ்டிக், இதோடைய நம்பரு. இந்த செல்ஃபி ஸ்டிக்கில் பார்கோடு அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதனால் இதுக்காகவே ஒரு நம்பர் நாங்களே க்ரியேட் பண்ணி அந்த நம்பரை ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டோம். அதில் அந்த நம்பர் இருக்குது. போட்டி முடிகிற அன்னைக்கு அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். என்ன நம்பர்னு சொல்லிடும். ப்ளே ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கமெண்ட் பண்ண முடியாது. கமெண்ட் பண்ணுறதை நாங்கள் வந்து லாக் பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வர திங்கக்கிழமை இந்த போட்டியோட ரிசல்ட் நாங்கள் வெளியிடுவோம். திங்கக்கிழமை காலையில் 11 மணிக்கு நாங்கள் வெளியிடுவோம். அப்போது திங்கக்கிழமை காலையில் 10 மணியோட கமெண்ட் பண்ணுறது நிறுத்திடுவோம். ஸோ நீங்கள் 10 மணிக்குள்ளே கமெண்ட் பண்ணணும். உங்களுக்கு சனி ஞாயிறு திங்கட்கிழமை காலையில் வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே யோசித்து ஒரு சரியான நம்பரை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க. எல்லா காம்பினேஷன்லையும் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனில் உங்களுக்கு சூட் ஆகும். அப்படி தான் நாங்கள் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இது மாதிரி ஃபியூச்சரில் நிறைய சவால்கள் உங்களுக்காக காத்திருக்குது. நிறைய கிஃப்ட் உங்களுக்காக காத்திருக்குது. நாங்கள் கொடுக்க ஆசைப்படுறோம். நீங்கள் பொறுப்பாக இதை பார்த்து அந்த நம்பரை கண்டுபிடிச்சி டைப் பண்ணுறது தான் உங்களுக்கு உண்டான சவால். ஓகே, இப்போ இந்த செல்ஃபி ஸ்டிக்கோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த செல்ஃபி ஸ்டிக்கு நீங்கள் ஒரு செல்ஃபி எடுக்கிற ஸ்டிக்காக நார்மலாக ஒரு எப்பவும் போல் ஒரு ஸ்டிக் மாதிரி பயன்படுத்திக்கலாம். கைப்பிடியெல்லாம் நல்லா அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு நல்ல கிரிப் நல்லா இருக்குது. விழுந்துருமான்னு பயப்பட வேண்டியதில்லை. நல்ல தெளிவாகவே இருக்குது. இந்த ரொட்டேஷன் உங்களுக்கு 360 டிகிரியில் எந்த ஆங்கிளில் வேணாலும் நீங்கள் திருப்பிக்கலாம். இதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே கீழே எல்லா பக்கமும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி எப்படி வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு இதில் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த 360 ஆங்கிளில் இருக்கிற இந்த ரொட்டேஷன் பண்ணுற இந்த ஸ்க்ரூவும் நல்லா டைட்டாக அருமையாக தெளிவாக இருக்குது. ஓகே, அதே நேரத்தில் இதில் வேறு என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். இது நீங்கள் ஒரு
1 மீட்டர் வரைக்கும் லென்த் ஆக்கிக்கலாம். இப்படி இழுத்தீங்கன்னா ஃபுல்லாக அது வரும். ஓகே, வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி நீங்கள் வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஒரு இடத்துல இதை நிற்க வச்சுட்டு நீங்கள் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஹாய் ஹலோ இந்த மாதிரி வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதில் நாம் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் வந்து ஒரு ப்ளூடூத் மூலியமாக நம்ம ஒரு கார் கீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீ அழுத்தினா ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது மாதிரி நம்ம இந்த கீ மூலியமாகவே நம்மளுடைய மொபைலில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இதை நீங்கள் தனியாகவே எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் இதை தனியாக எடுத்து இப்போ இதை கனெக்ட் பண்ணணும் பாருங்கள். நான் இதை ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா லைட் எரிய ஆரம்பிக்கும். ஓகே, லைட் எரிய ஆரம்பிக்குது. இப்போ இது வந்து ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. ஸோ இப்போ நாம் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், செல்ஃபி ஸ்டிக், செல்ஃபி ப்ரோன்னு இருக்குது. நம்ம செல்ஃபி ப்ரோவை ஆன் பண்ணுறோம், பேர் பண்ணுறோம். எஸ், கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோன்னு வச்சுக்கலாம். ஒரு வெக்கேஷன் போயிருக்கிறோம். அப்போது இந்த செல்ஃபி ஸ்டிக் இருந்துச்சுன்னா எவ்வளோ யூஸ் ஆகுன்னு பாருங்கள். இப்போ இதை வந்து நாம் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோடைய ஃபேமிலியோட போகிறோம் அப்படின்னா நாம் இதை ஒரு இடத்துல போயிட்டு நிறுத்தி வச்சுக்கிட்டு நாம் அழகாக வழக்கம் போல் தூரத்துலேருந்து ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு கூட இப்படி நின்றுக்கிட்டு நாம் இதை அழுத்துனோம்னா ஃபோட்டோ எடுக்கும் பாருங்கள். இது எவ்வளோ தூரம் அழுத்துறமோ அவ்வளோ தூரம் ஃபோட்டோ எடுக்குது. சூப்பராக ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நானே பார்த்து அசந்துட்டேன். நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள், ஒரு சூப்பரான குவாலிட்டியில். அதே மாதிரி ஸ்டாண்டும் நல்லா எவ்வளோ வெயிட்டான, என் மொபைல் நல்லா வெயிட்டான மொபைல் தான். ஆனால் இத்தனை கிட்டத்தட்ட ஒரு 220 கிராம் இருக்கும், 1/4 கிலோவே இருக்கும் போல் இருக்கு. அவ்வளோ வெயிட்டையும் தாங்கிட்டு நிற்கிது பாருங்கள், நல்லா தெளிவாக நிற்கிது. ஆடலை அசையலை, சில நேரங்களில் விழுந்துற மாதிரி பயமாக இருக்குமில்ல, இதில் அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா தெளிவாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. அதில் இந்த 360 டிகிரி கொடுத்துருக்காங்களா, இன்னும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. அதே நேரத்தில் நம்ம இதை வந்து தூரத்தில் இருந்து இப்படி செல்ஃபி எடுக்கிறதுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், ஒரு அருமையான ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்குறாங்க. இது 1 இல்லை 2 இல்லை, நிறைய இருக்குது நம்மக்கிட்ட, நிறையவே இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லாருமே கலந்துக்கலாம். அதில் எல்லாருக்குமே, அதாவது சரியான நம்பரை கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு உண்டான சவால். இந்த சவாலில் நீங்கள் மட்டும் இல்லை, எத்தனை பேர் ஜெயித்தாலும் சரி அவங்க எல்லாருக்குமே பரிசு உண்டு. ஃப்யூச்சரில் இது மாதிரி நிறைய பரிசு உங்களுக்காக காத்திருக்குது. எல்லாமே இந்த சவாலில் ஜெயிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிஃப்டாக கிடைக்க போகிற பரிசு தான். ஃப்யூச்சரில் 1 by 1 நாங்கள் வந்து வீடியோ விட்டுக்கிட்டே இருப்போம். அதில் உங்களுக்கு பரிசுகளை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து லாங் டைம் நீங்கள் இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா சில வீடியோவில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா அதில் நீங்கள் லாங் டைம் சப்ஸ்கிரைபராக இருக்கணும். ஒரு பெரிய பரிசு வரப்போகுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு லாங் டைம் சப்ஸ்கிரைபராக இருக்கணும். அதுக்கு நாங்கள் சில நிபந்தனைகள் சொல்லுவோம். ஸோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு சேலஞ்சோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ வெரி மச். பை பாய்.